ஹாய் ஹலோஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்டை எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களால் பாதிலே ஸ்டாப் பண்ணுற நிலைமை வருது. பாதிலே ஸ்டாப் பண்ணுறதால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் ரீகெயின் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு கொஷின் மார்க்கும் டவுட்டும் இருக்குது. ஸோ நான் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை எடுத்து நான் கம்ப்ளீட்டாக ரிசல்ட் எடுத்துட்டேன், என்னோட ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்டேன். இப்போ நான் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டா எனக்கு பார்த்தீங்கன்னா ரீகெயின் ஆகுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோவில் நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை எடுத்து பாதிலே நிறுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுமா ஆகாதா, இல்லை நீங்கள் ரிசல்ட் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டீங்க இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் வெயிட் கெயின் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே பிரீஃபாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எண்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் மூலமாகவே ஈஸியாகவே வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பிபி, சுகர், தைராய்டு, கொலஸ்ட்ரால், பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் க்யூர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும், என்னோட ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு நான் இந்த ஷேக்கை எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுது இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணிட்டாலே போதும், அதுக்கப்புறம் நாம் என்ன வேணாலும் சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் சாப்பிட்லாம், வெயிட் கெயினாக ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுவீங்க, இல்லை அதர் ஃபுட்டை எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேலரி பேஸஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் பாடியில் ஒரு 1500 கேலரிஸ் நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் வெயிட் கெயின் ஆகியிருப்பீங்க. 1500 கேலரிஸ்லேருந்து நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் ஒரு 1000 கேலரிஸ் எடுத்து தான் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் திரும்பவும் நார்மல் ஃபுட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் இருக்கிற கேலரி பேஸஸை தாண்டி நீங்கள் திரும்பவும் 1500 கேலரிஸுக்கு நீங்கள் டெய்லி பேஸஸில் ஃபுட்டை இன்டேக் பண்ணுவீங்க. அப்படின்னும் போது உங்கள் பாடியில் கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினும் ஆகும். எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு முன்னாடியே பரவாயில்ல, நான் ஒரு 80 kg தான் இருந்தேன், ஆனால் வெயிட் லாஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 90 kg 95 kg இன்க்ரீஸ் ஆகிட்டேன், நான் வெயிட் லாஸ் பண்ணாமல் இருக்கும்போதே பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் இல்லை, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணி நீங்க வெயிட் லாஸ் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். ஏன்னா நீங்க உங்க கேலரி பேஸஸை மெயின்டைன் பண்ண மறந்துடுவீங்க. நீங்க வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க கம்மியாக தான் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆனால் வெயிட் லாஸே பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமோ ஜங்க் ஃபுட்டோ எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், உங்க பாடியில் கேலரி அதிகமாகும். கேலரி அதிகமாகும் போது கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். இதுதான் ரீசன். அப்போ நீங்க என்ன பண்ணணும், வெயிட் லாஸ் பண்றது முக்கியமான ஒரு விஷயம் கிடையாது, வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, 100 நாள் போதும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் கெயினே ஆகாது, அது நீங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வெயிட் லாஸ்ங்கிறது 90 டேஸோ 100 டேஸோ இல்லை 200 டேஸோ கிடையவே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் ப்ரோக்ராமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்கள் கேலரி பேஸஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெய்லி பேஸில் சாப்பிட்டாதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆனதோடு உங்களுக்கு வெயிட் மேனேஜ் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வராமல் நீங்கள் ஹெல்த்தி வேலை இருக்க முடியும். நிறைய பேர் கேட்பீங்க, என்ன சார் திடீர்னு இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, அப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணுறதே வேஸ்ட்டா அப்படின்னு கேட்பீங்க. வெயிட் லாஸ்ங்கிறது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையவே கிடையாது. இது ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணாலும் சரி. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கோச் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக என்னோட நம்பர் கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் டயட்டை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வெயிட் லாஸே பண்ண முடியல, ஒரு 10 kg ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்னால் பண்ணவே முடியல, என்ன ப்ராப்ளம்னே தெரியல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட்டும் இருக்கும். நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணி ஒரு 3 மந்த்ல நீங்க ஈஸியா ஒரு 10 kg வெயிட் லாஸ் பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் பண்றதுக்கு உங்க பாடி ஒத்துழைக்காது, ஏன்னா நீங்க ரொம்பவே டயர்ட் ஆயிடுவீங்க, உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைக்காது, நீங்க ரொம்பவே அன்ஹெல்தி நிலைமைக்கு போயிடுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும், பிளஸ் உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனும் கொடுக்கணும். அப்படின்னும் போது தான் நீங்க ஹெல்த்தியா வெயிட் லாஸும் பண்ண முடியும், உங்க பாடியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நீங்க நல்லாவே இருக்க முடியும். நிறைய பேர் டயட்டை ஃபாலோ பண்ண
பண்ணா போதும், நான் சாப்பிடாம இருந்துட்டாலே நான் ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் எல்லாமே உங்க பாடியில குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க 3 மந்த்ல உங்க பாடியில இல்லாத பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்துருவீங்க. ஸோ நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான கோச்சிங் மூலியமா நீங்க வெயிட் லாஸ் பண்ணல, டயட்டை ஃபாலோ பண்ணி ஓன் டிசிஷன்ல எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மரணம் ஏற்படுறது கூட நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ப்ராப்பரான உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸோட கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. நிறைய பேர் இப்ப ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்றாங்களே, அப்படி அதுல என்ன இருக்கு, அது எடுக்கிறதால நமக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்க பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, விட்டமின்ஸ், மினரல்ஸ் தான் அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா சாய்வே ப்ரோட்டீன், அதாவது வெஜிடபிள் ப்ரோட்டீனாக தான் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டெய்லி பேஸில் எடுக்கும்போது உங்களுக்கு கேலரி பேஸஸும் கம்மி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குட் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுமோ தவிர உங்களுக்கு பேட் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகாது, உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் ஆகிறதுக்கும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி வெயிட் ரீகெயின் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரீசனை சொல்லிட்டேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் முக்கியம். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை எடுத்து என்னோட கோச்சிங் மூலியமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டை அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி எடுக்காதீங்க. ஏன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் விற்கப்படுற ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எல்லாமே டூப்ளிகேட். ஸோ நீங்கள் ஒரிஜினல் ஃபுட்டாக வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக கம்பெனிலேருந்து வாங்கணும், அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட வாங்கணும். ஸோ அப்படி நீங்கள் கம்பெனியில் டேரெக்டாக ஒரிஜினல் ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட நான் மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ வெயிட் லாஸ்ங்கிறது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, லைஃப் டைம் சொல்யூஷனாக தான் இருக்கும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.